கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளிலேயும் ஒரு பாடல் பிறந்த நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம். 1972 ஆண்டு பீட்டர் எலும்பு புற்றுநோயால் புண்ணாகி இருந்த தனது வலது காலுடன் பிரயாசப்பட்டு சென்னை சேத்துப்பட்டு எழும்பூர் மின்சார ரயில் தண்டவாளத்தில் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்துடன் ஓடிக்கொண்டிருந்த அந்த வாலிபன் பீட்டரை அன்போடு அழைத்து கொண்டே பின்னே ஓடி வந்தார் சார்லி. பீட்டர் ஆராதனைக்கு செல்லும் தேவ சபையின் அங்கத்தினர். தற்கொலை முயற்சியிலிருந்து மீட்டு பீட்டரை அன்புடன் அரவணைத்தவாறு மீண்டும் ஆலயத்திற்கு அழைத்து வந்தார். அங்கே அவனுக்காக காத்திருந்தார் அவனது அத்தை பிலிப்பம்மையார். அவர்களிடம் அழுது கொண்டே பீட்டர் சொன்னான், அத்தை, எனக்கு காலை எடுக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த ஒத்த காலோடு நான் எப்படி இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும்? எனக்கு வேண்டாம், அதனால் நான் சாகிறேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கிட்ட மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் இந்து பின்னணியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்த வைராக்கிய சார்லி பீட்டரிடம் ஆறுதல் வார்த்தைகளை கூறி சவால் விடுத்தார். பீட்டர், ஒரு வாரம் மட்டும் பொறுத்திரு, நாம் உபவாச ஜெபத்தில் தரித்திருப்போம். ஆண்டவர் நிச்சயம் உன் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்துவார். அந்த சபையிலே அநேகர் கூடி இந்த தம்பி பீட்டருக்காக ஜெபித்தார்கள். என்ன ஆச்சரியம்! அவர் மருத்துவமனைக்கு, சென்னை பொது மருத்துவமனைக்கு சென்றபோது அந்த டாக்டர்கள் காலை அகற்ற வேண்டும் என்று சொன்னவர்கள் திடீரென்று ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பீட்டரின் காலில் புற்றுநோய்க்கான அறிகுறி ஒன்றுமே இல்லை. அற்புதம் சுகம் பெற்ற பீட்டர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரது ஊழியத்திற்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணம் செய்தார். பிறகு தன் சிறுவயது முதல் கடந்து வந்த பாதையே சோதனைகள், வேதனைகள் நிறைந்ததுதான். சிறுவனாக இருக்கும்போதே தன் தந்தையை இழந்த பீட்டரின் குடும்பம் அசுத்த ஆவிகளின் தொல்லைகளால் தடுமாறியது. தொடர்ந்து தன் சகோதரியையும் இழந்தபோது பீட்டரும் எஞ்சியிருந்த அவன் வீட்டாரும் ஆண்டவரையே அடைக்கலம் என பற்றி கொண்டனர். பல வேதனைகளோடே புடமிடப்பட்ட குடும்பம் ஆண்டவருடைய பலத்தால் மீண்டும் துளிர்த்தது. ஆண்டவர் பீட்டருக்கு சிறப்பான இசை தாளந்துகளை கொடுத்தார். தனது தற்கொலை ஓட்டத்தில் சகோதரன் சார்லியின் அழைப்பு குரல், பீட்டர், இயேசு உன்னை அழைக்கிறார், நீ நம்பி அவரிடம் வா என்பதாகவே பீட்டருக்கு கேட்டிருக்க வேண்டும். தன்னை காத்த அதிசய அன்பை வியந்தவாறே பின்னாட்களில் பீட்டர் நம்பி வா என்ற இந்த அருமையான நம்பிக்கையூட்டும் ஆறுதல் பாடலை மென்மையான ராகத்துடன் இயற்றினார். எண்ணற்ற மக்களுக்கு இயேசுவின் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் இப்பாடல் எடுத்துக்காட்டி அவர்களை அவரது அன்பின் பாதையில் திருப்பியது. இவர் அநேக பிரபலமான பாடல்களை இயற்றி இசையமைத்து பாடியுள்ளார். இப்பெரும் சாதனைகளை கிறிஸ்தவ இன்னிசையிலே நிகழ்த்திய பின்னும் எளிமையாக அனைவருடனும் அன்புடன் பழகி தேவன் தனக்கு தந்த சிறிய நற்செய்தி பணியை பீட்டர் உற்சாகமாய் செய்து வருகிறார். இந்த அருமையான சகோதரரின் இந்த பாடலை நாமும் பாடுவோமா? மாறிடாதோர் நேச மீட்பர் மாற்றுவார் உன் வேதனை, பாவத்தாலும் வியாதியாலும் வருந்துவோரே நம்பிவா. ஆம், அவர் வியாதியிலே பெரும் பாடுபட்டார். ஆனால் ஆண்டவர் அவருடைய அருமையான சகோதரன் மூலமாக நம்பிவா பீட்டர், நம்பிவா என்று கூறி அழைத்த அந்த அழைப்பையே அவர் அருமையான பாடலாக எழுதினார். எல்லாரும் கைவிடலாம், லோகமாந்தர் கைவிடுவார், மாயம் கூறி போற்றுவார், தூயவர் இயேசு வேகமாய் உன் வருத்தம் தீர்ப்பார், நம்பிவா. இந்த அருமையான பாடலை நாமும் பாடி ஆண்டவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வோமா? மாறிடாதோ நேசமீட்பர் மாற்றுவார் உன் வேதனை, பாவத்தாலும் வியாதியாலும் வருந்துவோரே நம்பிவா, நம்பிவா, நீ நம்பிவா.
மாந்தர் கைவிடுவார் மாயம் கூறி போற்றுவார். தூயர் இயேசு வேகமாய் உன் வருத்தம் தீர்ப்பார். நம்பி வா நம்பி வா நீ நம்பி வா இயேசுவை நீ நம்பி வா. ஆண்டவர் தாமே பாடலை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.